நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழ்நாட்டு காப்புதா தரணி எல்லாம் தாப்புதா மஸ்து துப்பாக்கியில் தொட்டாதா நான் எடுத்து போட்டாதா மஸ்து அந்த பாலிவுட் இந்த காலிவுட் காணா ராபின் புட் நான் தான் நடமாமே எடுப்பே ரப்பர் கிட்ட கொடுப்பே லெப்பர் கிட்ட எது போட்டு நின்ற கட்டை நான் தான் அது வஸ்தி வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா எவனு ஏறலாமா கூட வகம் பசந்து இவதா ரஜ நகம் சிறிடுவா ஹிசுன்னு மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா பஞ்சன நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா கொஞ்சினா கொஞ்சம் கொம்புத்தேன் படிச்சிருப்பா புடிச்சா வச்சிக்கையா மனசுல தைச்சிக்கையா வெடிச்சா வெள்ளரிக்கா வேண்டாத ஆள் இருக்கா மை டியர் டார்லிங் ஒன்னு மல்லிகா கூப்பிடுறா நெடுவாலி அடியே நெடுவாலி உடும்பா உடும்பா அம்மாடி நெஞ்சனியு கவி பொறியே நெடுவாலி அடியே நெடுவாலி அரும்பா அரும்பா ஐயோ என்ன நீயும் கிள்ளி பொறியே வரி வரியா தலைமுடியே இவ அழகுல நாங்க வாங்குறோமே அடியே அபி அண்ட் சந்தியா ரெண்டு பேரும் எப்படி ஆடி இருக்கீங்க இந்த பாடலுக்கு அப்படின்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். We'll start off with பூர்ணிமா மேம். சந்தியா ஃபேபியுலஸ், வேர்ட்ஸே இல்லை, அவ்வளோ பிரமாதமாக ஒரு ஃபுல் ஆஃப் லைஃப் உங்கள் டான்ஸு. அபி கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்டடாக ஆடினீங்க, ரெஸ்ட்ரெயின்டாக ஆடினீங்க. ஸோ அவ்வளோவா மேட்ச் பண்ண முடியலன்னு எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அண்ட் நிறைய இடத்துல வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நீங்கள் ஸ்டேஜுக்கு வெளியில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. You were not there in the dance throughout. It was like that. அதான் உங்கள் சாங் செலெக்ஷன். பட் இது வந்து இட்ஸ் அ டான்ஸ் காம்படிஷன். நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கணும்ல அதில். இந்த காம்படிஷனில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேரும் தான் நாங்கள் ஜட்ஜ் பண்ணணும். நீங்கள் பாதி டைம் இல்லைன்னா எப்படி ஜட்ஜ் பண்ணுறது? ஸோ அது ஒரு மைனஸாக நான் ஃபீல் பண்ணினேன். பட் எனிவே இட் வாஸ் இன் டோட்டாலிட்டி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இட் வாஸ் நைஸ். பட் ஆஸ் அ இது காம்படிஷனுக்கு நம்ம மார்க்ஸ் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு இதில் வந்து பட்சத்தில் வந்து நீங்கள் நிறைய நேரம் இல்லாமல் இருந்தீங்க சாங்லன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஓகே. ஸோ ராதா மேம்,
அபி சந்தியா எனக்கு ஒரு விசில் பண்ணணும் ஆனால் ஆக்ஷன் தான் பண்ணணும் நீங்கள் பண்ணுவீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே இவங்க 2 பேரையும் நான் பார்த்துட்டு வரேன். ஸோ அந்த ஆள் மாறாட்டம் ரவுண்ட் வரும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து நீங்கள் ஸ்டேஜில் கலக்கணும். எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக ஆடணும். அதுவும் டான்ஸுன்னு பார்க்கும்போது இண்டிவிஜுவலாகவும் பார்ப்பேன். அப்படி இருந்தது. முதல்ல அபி மிச்ச எந்த பெர்ஃபார்மன்ஸோட நான் உங்கள் டெவலப்மெண்ட் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆடினீங்க. ஆடுற வரைக்கும் இவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு கேப்பு இனிமேல் வரக்கூடாது, அவ்வளோ வர வேண்டாம். ஏன்னா இப்போ நீங்கள் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களால் புரியும் முன்னாடி அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸும் அந்த அது ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருந்தது. அப்புறம் வந்து லிப்பு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் லிப்பு கொடுத்துட்டு அப்புறமா ஹெவி மூமெண்ட் வரும்போது விட்டுறீங்க. அது இப்போ இல்லை, பிகினிங்லேருந்தே நீங்கள் பண்ணுவீங்க. இனிமேல் நீங்கள் லிப்பு கொடுக்க வேண்டாம், நெசசரி கிடையாது. கொடுத்தா லிப்போட சேர்ந்து 100% நமக்கு தோணும். ஆனால் லிப் இல்லாமல் ஆடினேன்னு சொல்லி ஹெவியாக நீங்கள் மூமெண்ட் லிப்பு விட்டீங்கன்னா நீங்கள் ஹெவியாக ஆடுறீங்க. புரியுதா? லிப் இல்லாமல் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்கள் அந்த பண்ணிட்டு அந்த மூமெண்ட்ஸு அந்த ஸ்டேஜில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஸ்டைலிஷாக அந்த வஸ்தியை இங்கே கொண்டு வந்த மாதிரியே இருந்தது. சந்தியா, தேங்க்யூ. ஐயோ என்னம்மா இது அடி தூள். நான் ஒரு விசில் எடுத்துக்கலாமா உங்களுக்கு? நான் ஒரு விசில் எடுத்துக்கலாமா? ப்ளீஸ் யூ ஹேவ் டு. ரியலி சீரியஸ்லி சான்ஸே இல்லை. கிளாஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தியா ஐயோ இவ்வளோ ஹெவியாக ஆடுறீங்களே சந்தியா அப்படின்ட்டு இருப்பேன். பட் ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் இந்த சாங்கோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சந்தியா ஹெவியாக ஆடினதா. போலீஸ் நீங்கள் வந்து அந்த சாங் எடுத்துக்கிட்ட விதம் வந்து ரொம்ப கிளவராக சூஸ் பண்ணீங்க. போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்ட ரொம்ப டப்பாங்குத்தும் ஆட முடியாது. ஸோ உங்கள் சைடில் ரொம்ப கிளவராச்சு. அவங்க மேக்ஸிமம் ஆடிட்டாங்க. அதனால என்னன்னா சிலதெல்லாம் எனக்கு கண்ணிலே படலை. அந்த கீழே மூமெண்ட்ஸ் எல்லாம் ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ். தூள். I really enjoyed.